மலக்குல் மவுத் முஃமின்களிடத்தில் வாரது வேற தோற்றத்தில், பாவிகளிடத்தில் வாரது வேற தோற்றத்தில். மலக்குல் மவுத் ஒரே தோற்றத்தில் வாரது இல்லை. மலக்குல் மவுத் ஒரே தோற்றத்தில் வரமாட்டார். முஃமின்களிடத்தில் அவருக்கு தான் நாங்க இஸ்ராயில் என்று சொல்றது. அஸ்ராயில் இஸ்ராயில் என்று. அஸ்ராயில் இஸ்ராயில் குர்ஆன்ல இல்ல. ஆனா குர்ஆன்ல உள்ளது மலக்குல் மவுத் என்றுதான். பிரபலியமான பேர் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்று. மலக்குல் மவுத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மவுத்தை சந்தித்தாங்க. மலக்குல் மவுத் இடத்துல கேட்டாங்க, நல்லடியார ரூஹ் எப்படி எடுப்பீங்க நீங்க, ஒரு முஃமினுடைய ரூஹ? மலக்குல் மவுத் தோற்றத்தை மாத்தி வந்தார். சந்தோஷப்பட்டாங்க. சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு ஒன்றும் இல்லாட்டியும் பரவாயில்லை, இது மட்டும் போதும். அதே நேரம் காஃபிருடைய பாவியுடைய ரூஹ் எப்படி எடுப்பீங்க? மலக்குல் மவுத் தோற்றத்தை மாற்றி மிக அலங்கோலமான பயங்கரமான தோற்றத்தில் வந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பாவிக்கு எந்த தண்டனை இல்லை என்றாலும் இது மட்டும் போதும். அதுதான் என்னுடைய கடைசி பாயிண்ட் சகோதரர்களே. ஏன் நாங்க மூமினா வாழணும்? ஏன் நாங்க தொழணும்? ஏன் நாங்க ஹராத்தை விட்டு பாதுகாப்படையும்? திடீர் மரணம், மலக்குல் மவுத்தை சந்திக்க இருக்கிறோம். அந்த இடத்துல சகோதரர்களே நமது நடிப்புகள் வேலை செய்ய. என்ற இரகசியம் தான் அப்ப தெரியும். என்னுடைய இரகசியம் அவருக்கு தெரியும். மலக்குல் மவுத்துக்கு நான் எப்படியும் வாழலாம், நினைச்ச மாதிரி வாழலாம். எங்கட கருத்து ஒன்று இருக்கு, நான் எப்படியும் வாழுவேன், பிரச்சனை இல்லை, வாழுங்க. ஆனா உயிர் பிரிகிற நேரம் உங்களோட முகம் காட்டி கொடுத்துரும். உங்களோட முகம் காட்டி கொடுத்துரும், மலக்கு காட்டி கொடுக்கும். அது அதனாலதான் நாங்க நாளாந்தம் தௌபா செய்து மலக்குடைய சூபத்துக்கு போகணும். நாங்க நாளாந்தம் எங்களை திருத்திக் கொள்ளோம். நாங்க ஸ்ரீலங்கால வாழலாம், இந்தியால வாழலாம், கனடாவில் எங்கேயும் வாழலாம், பிரச்சனை இல்லை. ஆனா மலக்குல் மவுத்தை சந்திக்க இருக்கிறோம். அந்த மலக்குல் மவுத்தை காணும் பொழுது அல்லாஹ் மலக்குல் மவுத்துடைய படையோடு தான் வருவாங்க உயிரெடுக்க. நல்லடியானுடைய ஒரு மூமினுடைய சக்கராத்ல ரவுஹ் ரைஹான் பூத்தட்டுகளோட வருவாங்க. சந்தோஷம். ஸ்ரீதேவி மார்க்கத்தோட வாழ்ந்து, அதே சமயம் மூமின் இல்லாம வாழ்ந்துட்டார். அல்லாஹ் மலக்குல் மவுத் அனுப்புவான். மிக சுடுதண்ணியோட ஹமீம் கஸ்ஸாக் அடிச்சு கொண்டுதான். லேசா உயிரெடுக்கிறது இல்லை சகோதரர்களே. யதுரிபூன உஜூஹஹும் அதுபாரஹும், கன்னத்தில் அரைந்து பித்தட்டை அடிச்சு அடிச்சு உயிரை வெளியெடுத்து அதோடு அவன் நாசமடைஞ்சிட்டான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 10 நிகழ்வுகளும் மலக்குகள் எங்களோட தொடர்பாகிறார். நாங்க முஃமின்களாக இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில சந்தோஷப்படலாம். எங்களோட எல்லா நிகழ்வுகளிலும் மலக்குகள் கலந்து கொள்வார்கள். சென்ற ஜும்மாவிலையும் பார்த்தோம், எங்களோட மௌத்துடைய நேரம் வருவார்கள், ஜனாசாவுல கலந்து கொள்வார் ரஹ்மத்துடைய மலக்குகள். இல்லண்டா இன்னொரு படை இருக்குது, அதாபுடைய மலக்குகள். இவர்கள் வர தொடங்கினார்களாக இருந்தா இன்றைக்கு ஒரு காஃபிருடைய மரணம் எங்களுக்கு போதும். நாங்க அல்லாஹ் ஒரு காஃபிருடைய மரணத்தை உலகத்துக்கு காட்டினான்டா முழு உலகமும் ஒரே வினாட்டில் இஸ்லாத்துக்கு வந்துருவோம். அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். எதை மறைத்து வைத்திருக்கிறான்? ஒரு உயிர் எடுக்கப்படும் பொழுது அவருக்கு அடிக்கப்படுற அடி. நாங்க இதை எப்படி காஃபிருக்கு விளங்கப்படுத்துறது? முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு எப்படி விளங்கப்படுத்துறது? குர்ஆனுடைய ஆயத்து யதுரிபூன உஜூஹஹும் அதுபாரஹும், அடிக்கிற இடம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று முகம், இரண்டாவது பித்தட். இந்த ஒரு நிகழ்வு, ஒரு ஆயத்து போதும் சகோதரர்களே. இதை பார்த்தாலே பயங்கரம் வந்துடும். நாங்க பார்க்கிறோம் கோட் ஷூட்ல இருக்குது மையத், பூத்தட்டு கடையில் இருக்குது மையத். இல்ல, குர்ஆன் போய் சொல்லாத ஒரு நாளும். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்களை நாங்க மாற்றிக்கொள்ளோம்.